Hi friends, welcome to Shami and Sangi channel. இன்னைக்கு ஒரு கேட் vlog தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால் வீடியோஸ் கன்யூஸாக போட முடியல, டைம் இல்லை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்ததால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இப்போ நிறைய பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து அக்கா வீடியோஸ் போடுங்க, வீடியோஸ் ஏதாச்சும் போட்டு விடுங்க, கேட் vlog, குக்கிங்கு ஏதாவது போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கன்யூஸாக இன்னிய நாள் வரைக்குமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து வந்து வீடியோஸ் நான் இப்போ போடுறேன். இது எல்லாமே உங்களோட அன்பால் தான் நான் வந்து இந்த மறுபடியும் வீடியோஸ் போடலாம் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணி நான் மறுபடியும் வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இவ்வளோ நாள் வந்து நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, குட்டி சுட்டி சாக்கோக்காக மட்டும்தான் வீடியோஸ் பார்க்குறாங்க, நம்ம வீடியோஸ் போட்டாலும் சரி போடாட்டினாலும் நம்மளை யாரும் தேட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. யாருமே நம்ம வீட்டில் குட்டி சுட்டி சாக்கோவை பற்றி கேட்கவே இல்லை. அக்கா எப்படி இருக்கீங்க, ஏன் வீடியோ போடலை, என்னாச்சு, இருக்கீங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து ஒரு ஷார்ட்டில் கூட நான் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டேன். நான் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி. கொஞ்சம் என்னால் வாய்ஸும் பேச முடியல, எனக்கு வந்து தொண்டையில் தான் ப்ராப்ளமே, அதனால் என்னால் வாய்ஸும் வந்து என்னால் பேச முடியல. பழைய வாய்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, பட் ஓகே, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம சேனலில் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே ஹாய். நம்ம வீட்டு செல்லக்குட்டீஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் தான் வீடியோவுக்கு வருவாங்க, ஒருத்தவங்க வரமாட்டாங்க. இவன் பேர் வந்து சாக்கோ. சாக்கோ என்னம்மா, சாக்கோ என்னம்மா, என்னம்மா எங்கே போகிற சாக்கோ, சாக்கோ தங்க பிள்ளை சாக்கோ. சாக்கோ எல்லா கேட்ஸ் மாதிரியும் தான் இவனுமே, ரொம்ப அன்பாக இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான். நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு ரிப்ளை கொடுப்பான். எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி தேவதை மாதிரி தான் அவன். இவன் வந்து குட்டி, இவன் தான் வந்து நம்ம வீட்டோட மூத்த பையன் பாய். அவன் இப்போ வந்து லன்ச் எடுக்கிறாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கேட் ஃபுட் எடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து கேர்டு அவங்க சாப்பிடுவாங்க. எல்லா கேட்ஸுமே வந்து கேர்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் தான் வந்து நான் பாயில் பண்ணி கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக ரைஸும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நான் பிசைஞ்சு கொடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால் அதை மட்டும் பாயில் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசமாக இருப்பானுங்க, ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பானுங்க. எல்லா கேட்ஸுமே ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டுமே ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. எப்போவுமே வீட்டில் நம்ம உள்ளே வரோம் அப்படின்னு சொன்னாலே இவனுங்க நம்மளை வெல்கம் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு எல்லா வீட்லேயும் அப்படி தான், நம்ம வீட்லேயும் இவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க. நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் படுத்து தூங்குறது, நாம் எங்கே இருக்கோமோ அதை சுற்றி அவனுங்க வாழ்ந்துட்டுருப்பானுங்க. நம்ம தான் அவனுங்களுக்கு உலகம், நமக்கு அவனுங்க உலகம். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும் பெட்ஸ் கூட வாழுறது ரொம்ப ரொம்ப நிம்மதியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க இவங்க. இப்போது நமக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இவனுங்க அந்த ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுப்பானுங்க. இவங்க கூட நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி தான், நம்ம சந்தோஷமாக இருந்தால் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி தான், நம்ம எல்லாத்தையுமே இவங்க கூட ஷேர் பண்ண முடியும். நம்மளை திட்டாமல், நம்மளை எகுத்து பேசாமல், நம்ம மேலே 100% அன்பு காட்டக்கூடிய ஒரு ஜீவன்னா கேட்டு. டாகும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, அவங்க அக்கா படிச்சிட்ருக்காங்க, மடியில் தான் படுத்து செல்லம் கொஞ்சுவார் இவர். எப்போவுமே நம்ம மனிதர்களோட ஒரு க்ளோஸான பாண்டிங்கில் தான் இருப்பாங்க. இது அவங்களோட அப்பா, சாக்கோவோட அப்பா. ரொம்ப பாசமாக இருப்பான் எல்லார் மேலேயும். என் மேலே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பாசம் இவனுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு பாண்டிங்காக நம்ம கூட அட்டாச்சாக இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேட்ஸ் எல்லாருமே பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க. நான் நம்ம வீட்டு பெட்ஸுன்றதுனால நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய வீடியோஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதை நான் போட முயற்சி பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் ஹோம் ரெமிடிஸ் இருக்கிற மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை போடுறேன், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். இப்போது ரொம்ப பிரேக் எடுத்ததால் நான் இப்போது சரி, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க, ஏன்க்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மெயினாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கான் பாருங்கள், அப்படியே படுத்து தூங்குறது, செல்லம் கொஞ்சறது, உருண்டு பரண்டு விளையாடிட்டு இருக்கிறது, இது எல்லாமே பண்ணுவான். ரொம்ப பாசமாக இருப்பான்.
சாக்கோ. இந்த மாதிரி தான் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு மொமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கமெண்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, கேட் ஃபுட் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ் பாயில் பண்ணி கொடுக்கலாம், சிக்கன் பாயில் பண்ணி கொடுக்கலாம், சிக்கன் லிவர் பாயில் பண்ணி கொடுக்கலாம், கருவாடு கொடுக்கலாம். பெர்ஷியனாக இருந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். எக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா எக்கு பாயில் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப குளிரான ஏரியாவில் இருக்கீங்க, குளிரெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மந்த்ஸ்க்கு மேலே வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி கொடுக்கலாம். கண்ட்ரி கேட்டுக்கு மட்டும் நீங்கள் ரைஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதே மற்ற ப்ரீடாக இருக்காங்கன்னா நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் பாயில் பண்ணி கொடுத்தாலே போதும். சால்ட் போடாமல் தான் கொடுக்கணும். மாதம் முழுமை அடைஞ்சிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.